திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது. அன்னதானம் என்பது திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்கு செய்யும் சேவையாக கருதப்படுகிறது. குறிப்பாக பௌர்ணமி, அமாவாசை மற்றும் மகா தீப திருவிழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுவதால் அவர்களுக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய அறமாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலையில் அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது. அன்னதானம் அனைத்து தானங்களிலும் சிறந்தது என்பது இந்து தர்மத்தின் அடிப்படை. பசியால் வாடுபவர்களுக்கு உணவு அளிப்பது இறைவனுக்கு செய்யும் தொண்டாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பல சித்தர்களும் மகான்களும் மனித வடிவிலோ அல்லது வேறு உருவங்களிலோ உலா வருவதாக நம்பப்படுகிறது. அங்கு அன்னதானம் செய்யும் போது ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும் ஒரு சித்தருக்கு உணவு அளிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலை சிவபெருமானின் அம்சமாக அக்னி தலம் போற்றப்படுகிறது. இங்கு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு உணவு அளிப்பது சிவபெருமானையே மகிழ்விப்பதாக கருதப்படுகிறது. கிரிவலம் வரும்போது தானம் செய்வது ஒருவருடைய பாவ வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் மற்றும் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை சுற்றி வருகின்றனர். நெடுந்தொலைவு நடக்கும் அவர்களுக்கு உணவு மற்றும் நீர் வழங்குவது மிகப்பெரிய சேவையாக அமைகிறது. மேலும் பல சாதுக்களும் சிவனடியார்களும் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள். நீங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அன்னதானம் செய்ய விரும்பினால் அதற்கான உதவியை நாங்கள் செய்து தருகிறோம். உங்களால் நேரடியாக திருவண்ணாமலைக்கு வந்து அன்னதானம், வஸ்திரதானம், வனதானம் செய்ய இயலவில்லை என்றால் உங்கள் சார்பாக நாங்கள் அந்த சேவையை செய்து தருகிறோம். என்றும் இறைபணியில் உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன். ஹரி ஓம் நம சிவாய. ஓம் சாய் ராம். நம சிவாய.